வந்துட்டா இருப்பாரியா எங்களுக்கு அண்ணன் இப்போ வீசுன்னு இந்த பசங்க சந்தோஷமாக இருக்காங்க. அங்கே அந்த ஒரு விமான நிலையத்திலேன்னு நினைக்கிறேன், கோவை விமான நிலையம் என்று நினைக்கிறேன். அங்கே காரில் ஏறி அவர் மக்கள் கடலில் நீந்தி செல்லும் அளவுக்கு ஒரு கூட்டம். பசங்க எல்லாம் சந்தோஷமாக மொத சொல்லிக்கிற மாதிரி ஒரு ஆள் உருப்படியான டிக்கெட்டு நம்ம கட்சிக்கு வந்திருக்குன்னா அந்த பசங்களுக்கு சந்தோஷம், கொடியை தூக்கிக்கிட்டு வந்திருக்கிறாங்க. காரில் ஆமை வேகத்தில் அந்த நடந்துக்கு இருந்துச்சு. ஆமாம், அந்தளவுக்கு இந்த க்ரௌடை செங்கோட்டையினால் பார்த்துருக்க முடியுமா? முடியாது சார். இதுக்கு தான் அவர் மனசு ஏங்குச்சுன்னு நான் நினைக்கிறேன். பட் இது வெற்றியாக மாறுமான்றதுக்கு தெர் இஸ் நோ கேரண்டி. அவருக்கு தேவை இதுதான். ஏடிஎம்கேல இதே மாதிரி ஒரு கூட்டத்தை ஏற்பாடு பண்ணால் இவர் தான் காசு கொடுக்கணும். அன்றைக்கி அவர் இந்த ப்ரெஸ் மீட் வச்சப்போ அந்த ஜீப்பில் ஏறி உலா வந்தார் அல்லவா, அன்றைக்கி அதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணது நான் சொன்னேன்னப்போ யூசி சொல்லி திமுக ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. ஸோ மற்ற எங்கேயா இருந்தாலும் இவர் ஏற்பாடு பண்ணோம். இன்றைக்கி இவருக்கு ஏதாவது வேலை இருக்கா? என்னப்பா ரெடியாக எல்லாம் வந்தால் போதும் இல்லையா? இந்த வயசில் அவருக்கு இதை விட வேறு என்ன வேணும்? அவர் வெற்றி பெறாமல் தோத்தா கூட பரவாயில்லன்றேன். ஹீஸ் ஹாப்பி. தேனியில் பன்னீர்செல்வத்தால் இப்படி ஒரு கூட்டத்தை கூட்ட முடியுமா அவரை வரவேற்கிறதுக்கு? இல்லை சார். அங்கே இன்றைக்கி ஒரு நண்பர் ஒருத்தர் தேனியில் பத்திரிகையாளர் ஒரு இருக்கார், கேட்டேன். வீட்டில் அவர் மட்டும் உட்காந்துருக்கார் சார், பசங்க கூட அங்கே இல்லை சார் கூட.